வணக்கம். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்க போகலாம். பூண்டு ஒரு 100 கிராம், வெங்காயம் 25 கிராம், புளி ஒரு கோலி அளவு, காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு, எண்ணெய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, இவை அனைத்தும் பூண்டு சட்னி செய்ய தேவையான பொருள். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டோம், சின்ன கடாயை வச்சுட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய், இதில் இந்த பூண்டு போட்டுக்கணும். பூண்டு கொட்டி பூண்டு நல்லா வணங்கணும். நல்லா பொன்னிறமாக வணங்கின பின்னாடி வதங்கல இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிரமாக வதங்கியாச்சு. இது 3 நிமிஷம் ஆச்சு இது வதங்கிறதுக்கு நல்லா. இப்போ இது கூட காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப, இந்த மிளகா காரன்றதுனால நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு காரம் மிச்சமாக உங்கள் தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கோங்க. இந்த மிளகா நல்லா காரம் உள்ளது இருந்ததுன்னா நான் 3 மிளகா போடுறேன். இப்போ இதை வணங்கியாச்சு. இப்போ இந்த பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு வந்துட்டு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் பூண்டு அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடும். பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பச்சையாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நிதானமாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது நல்லா வதங்கினோடனே இது கூட புளி ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு நிறையா சாப்பிட்றவங்க தான் கொஞ்சம் புளி சேர்த்தி போட்டுக்கலாம். புளிப்பு கம்மியாக போக கொஞ்சோண்டு புளி போட்டால் போகும். ஒரே 1 கப்பு புளி போட்டால் போதும். இதை புளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குற வரையும் சட்னி கெடாது. 2 நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். எதுவும் சட்னி கெடாது. இது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ பூண்டு சட்னிக்கு வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ பூண்டு சட்னி இப்படி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாகவே கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். அந்த லிக்விடாக அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் தாளிக்கணும். இப்போ அந்த கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சதை எடுத்து சட்னியில் போட்டுடலாம். இப்போ பூண்டு சட்னி ரெடி. இது சாப்பிட்றதுனால பெரியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும். இதுக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செட் தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.